ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட்ல தமிழ். இன்னைக்கு நம்ம மான்மாவோட 8th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குறலாம் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல என்ன நடந்திருக்குன்னா, லோன் அமௌண்ட்டை வாங்குறதுக்கு வந்திருப்பாங்கன்னு ஹீரோ வந்து பார்த்தா ஒரு பொண்ணு வந்திருப்பா. அந்த பொண்ணோட பேர் ஹோச்சன். அந்த பொண்ணு அயன் ஓர்ஸ்லாம் எங்க இருக்குன்னு சொல்லியிருப்பா. அப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு ஒரு அப்ரண்டிஸா சேர்த்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த அயன் ஓர்ஸ் எல்லாம் விற்க போயிருப்பாங்க. இது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் சர்வ் பண்ணி வெளியே அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி, வாங்க 8th எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ அந்த கடைக்காலி நின்று கத்திட்டு இருக்கான். டே, என்ன தைரியம் இருந்தா என்னோட அயன் ஓர் ஃபேக்குன்னு சொல்லியிருப்பீங்க, ஸ்வாட் எடுத்து கத்திட்டு இருக்கான். அப்ப நம்ம சர்வன்ட் ஹீரோ கிட்ட யங் மாஸ்டர் அவங்களோட பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசு, தேவலாம் பிரச்சனை பண்ண வேண்டாம், வாங்க போயிடலாம் நம்ம சர்வன்ட் தான் கூப்பிட்டு இருக்கிறான். ஆமா, நம்ம குயின் ஃபேமிலியோட இந்த ஃபேமிலி ரொம்ப பெருசா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஷாப் விட்டா நம்மளோட அயன் ஓர் வேற எங்கேயும் விற்க முடியாது, நம்மளால கடனையும் திருப்பி கட்ட முடியாதுன்னு நினைக்கிறான். அப்ப நம்ம சர்வன்ட் நம்மளோட யங் மாஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு நினைக்கிறான். அப்ப அந்த கடையோட ஓனர், இந்த மாதிரி மிடில் கிளாஸ்லாம் எதுக்கு நம்ம கடைக்குள்ள விட்டுறீங்க, இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பு நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க வேலை செய்யணும், ஓகே மாஸ்டர், இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காத நம்ம பாத்துக்கிறோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த கடையோட ஓனர், இந்த மாதிரி அசிங்க பிடிச்ச கறியெல்லாம் எதுக்கு நம்ம டேபிள் மேல வைக்கிறீங்க, உடனே இதை தூக்கி வெளியே போடு அப்படிங்கிறான். அப்ப அந்த கடையோட ஓனர், இந்த அசிங்க பிடிச்ச கறி எடுக்காம மறந்து போயிட்டானா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த கடையோட ஓனர் நம்ம ஹீரோ கொண்டு வந்த அந்த அயன் ஆர்ப் எடுத்து பாக்குறான். அப்ப அந்த வேலை செய்யறவன் நினைக்கிறான், இந்த மாதிரி ஒரு கறி துண்டை எப்படி 1000 கோல்டுக்கு விற்க முடியும், என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அப்ப அந்த கடையோட ஓனர், நல்ல வேலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொண்டு வந்த அந்த அயன் ஓரை தூக்கி போட போறான். அப்ப அதுல ஏதோ கிராக் குழுற மாதிரி சத்தம் கேக்குது. அப்ப அங்க ஒரு பிரைட்டான வெளிச்சத்தோட அந்த அயன் ஓர் உடையுது. அப்ப அந்த கடையில வேலை செய்யற நினைக்கிறான், இந்த மாதிரி எங்கேயாவது அயன் ஓர் ரொம்ப பிரைட்டா இருக்குமா, இது கண்டிப்பா போலி தான் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த கடையோட ஓனர் அங்க வேலை செய்யறனோட மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்து விடுறான். அப்ப அந்த வேலை செய்யறவன என்ன எதுக்கு அடிச்சீங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த ஓனர் உடனே போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களை உடனே கூட்டிட்டு வா, அவங்க இந்த சிட்டி விட்டு வெளியே போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம சர்வன் நினைக்கிறான், நம்மளோட யங் மாஸ்டர் உண்மையிலேயே ஒரு அல்கமிஸ்ட் தானா, நம்மளால இன்னைக்கு ஒரு அயன் ஓரை கூட விற்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம சர்வன்ட், யங் மாஸ்டர் நம்ம பிரைஸ் ரொம்ப அதிகமா வச்சிட்டோம், வாங்க உடனே போய் பிரைஸ் கம்மியா சொல்லி இதெல்லாம் வித்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான், என்னோட ரிஃபைனிங் டெக்னிக் ரொம்பவே அட்வான்ஸான டெக்னிக், அது இப்ப இருக்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த கடையில வேலை செய்யறோம்னா அந்த கடையோட ஓனரும் வேகமா ஓடியாந்து நம்ம ஹீரோ கிட்ட, எங்களை மன்னிச்சிருங்க சார், ஏதோ தெரியாம நடந்து போச்சு, நாங்க உங்களோட அயன் ஓர் எல்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான், இதோட ஒரிஜினல் மதிப்பு 10,000 கோல்டுக்கு மேல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ, இப்போவாது அதோட குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம சர்வன்ட்டும் சோல்ஜர்ஸ் எல்லாரும், கடவுள் இருக்காண்டா அப்படின்னு நினைச்சிட்டு, யங் மாஸ்டர் நாங்க தப்பா சொல்லிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, வாங்க நம்ம உடனே இதெல்லாம் வித்தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ, இல்ல நான் இதை இப்ப விற்க போறது இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம சர்வன்ட்டும் சோல்ஜர்ஸும் என்னதே அப்படின்ட்டு வாயை பொழகிறானுங்க. அப்ப அந்த கடையோட ஓனர் கேட்கறான், ஏன் சார் உங்களால இப்ப செல் பண்ண முடியாதுன்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நீங்க ஒன்னும் பாப்புலரான செல்லர் இல்ல போலவே, எனக்கு பாப்புலரான செல்லர் தான் தேவை அப்படிங்கிறான். அப்ப நம்ம சர்வன்ட்டும் சோல்ஜர்ஸும் சொல்றாங்க, என்ன யங் மாஸ்டர் சொல்றீங்க, இவர் தான் இந்த ஊரோட டாப் செல்லர் அப்படிங்கிறாங்க, இவரை விட்டா வேற யாருக்கிட்டையும் செல் பண்ண முடியாது மாஸ்டர் அப்படின்னு சர்வன்ட்டும் சோல்ஜர்ஸ் எல்லாம் கத்திட்டு கிடக்குறாங்க. அப்ப அந்த கடையோட ஓனர் அந்த கடையில வேலை பார்க்கறவனை பார்த்து, நீ உடனே போய் சார் கிட்ட மன்னிப்பு கேளு, உங்களோட வேல்யூ தெரியாம பேசிட்டோம் அப்படின்னு அந்த வேலை செய்யறவனை போட்டு திட்டிட்டு இருக்கான். அப்ப அந்த கடையோட ஓனர் சொல்றான், இந்த ஷியான் ஓர்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ஜெம் மாதிரி தான் இருக்கும், ஆனா இந்த ஷியான் ஓர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான லைட்டோட பாக்குறதுக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மாதிரி இருக்கு, இது ரொம்பவே வேல்யூபிளான ஒண்ணு அப்படின்னு அந்த கடையோட ஓனர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம சர்வன்ட்டும் சோல்ஜர்ஸும், என்னது இந்த ஷியான் ஓர் இருக்கிறதுலயே டாப் குவாலிட்டி அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அந்த கடையோட ஓனர் சொல்றான், இந்த அளவுக்கான பியூரிஃபிகேஷன் ஸ்கில் ரொம்பவே ரேர், அது மட்டும் இல்லாம இவர் டாப் கிரேட் அல்கமிஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான், என்னோட பாஸ்ட் லைஃப்ல இந்த அயன் ஓர் எல்லாமே இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க, இது ஒரு நார்மலான மெத்தட் தான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இது இப்ப ரொம்ப ஹையஸ்ட் லெவலான பியூரிஃபிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த கடையோட ஓனரை பார்த்து, உங்க கடையில வேலை செய்யறவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டா வேணா நான் விக்கிறத பத்தி யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த கடையோட ஓனர், என்னது இவ்வளவு தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்யறவனை ஒரே குத்து விட்டு தலைகீழா நிக்க வச்சு நம்ம ஹீரோட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், சரி நீங்க இவ்வளவு பண்றதுனால நான் வேணா ஒரு 30,000 கோல்டுக்கு விக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம சர்வன்ட்டும் சோல்ஜர்ஸும், என்னது 30,000 கோல்டா, இதையா இவர் மட்டமான விலைக்கு விக்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அவனும் 30,000 கோல்டு கொடுத்து அந்த அயன் ஓர் எல்லாத்தையும் வாங்கிட்டான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நம்ம கடனை கொடுத்தது போக இன்னும் நிறையவே காசு இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம சர்வன்ட், சூப்பர் யங் மாஸ்டர், நீங்க தான் இருக்கிறதுலே கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப நம்ம ஹீரோ, வாங்க நம்ம ஒரு பெரிய ஷாப்பிங்க்கு போலாம் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.